ஹோட்டலுக்கே போகாமல் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக மட்டன் கறி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 3 கிராம்பு, அரை ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை வறுத்துட்டு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட சோம்பு சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இது சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதும் நம்ம மட்டனில் இருக்க எலும்புலாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது ஒரு பவுலில் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் கூட நான் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடானதும் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு கரண்டி அளவு மாவு சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டனை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லியை இது மேலே தூவிக்கலாம். தூவிட்டு ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுருங்க. இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான மட்டன் கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.